வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூனிட் 1ல் சாப்டர் 2. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். 2.1 Introduction. The term data comes from the word datum, which means raw fact. The data is a fact about people, places or some objects. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லெசனுக்கு பிறகு தான் நீங்கள் ப்ரோக்ராமிங்கு போனாலும் எந்த ஃபீல்டில் போனாலும் இந்த இதுலேயும் தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சாப்டர் எப்படி கம்ப்யூட்டர் ரன் ஆகுதுங்கிறது, அதுக்கப்புறம் எப்படி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது, எப்படி இன்புட் அவுட்புட் வாங்கி எப்படி அது நீங்கள் கேட்ட விஷயத்தை நீங்கள் செய்ய சொல்கிற விஷயத்தை எப்படி அது செயல்படுத்துது அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? இந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்ட் டேட்டாங்கிறது டேட்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. என்ன டேட்டானா என்ன? ஒரு ரா ஃபேக்ட், பச்சையான ஒரு விஷயம். அப்படின்னா பச்சையான விஷயம் என்ன? ஒரு உண்மையான நடந்த ஒரு விஷயம். அதை போல் எப்படி நம்ம கொடுக்குறது, அது ஒரு பீப்புளை பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ எதை பற்றியோ இருக்கலாம். நம்ம கொடுக்குற விஷயத்தை அதை அப்படியே ராவாக எடிட் பண்ணாமல் நம்ம கொடுக்குற விஷயத்தை அப்படியே அது வச்சிடுது. அதுதான் டேட்டா. எப்படி அப்படின்னா பாருங்கள், எக்ஸாம்பிளை பாருங்கள். லெட், நேம், ஏஜ், கிளாஸ், மார்க் அண்ட் சப்ஜெக்ட், இதெல்லாம் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் கான்ஸ்டன்ட்னு ரெண்டு வரும் ப்ரோக்ராமிங்கில். கான்ஸ்டன்ட்டுங்கிறது எந்த இடத்துலையும் ஒரு ப்ரோக்ராமில் அப்படியே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக மாற்றவே முடியாது. அது ஒன்ஸ் எழுதுறது. இப்போ கான்ஸ்டன்ட்டும் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது யூஸ் குறைஞ்சிருச்சு. வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகக்கூடியது. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஆப் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நேம் என்னான்னு கேட்குது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஏதோ ராஜேஷ்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் என்னான்னு கேட்குது, 16, கிளாஸ் 11th, மார்க்ஸ் ஒரு 85, சப்ஜெக்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ இது ஒரு இதே இன்னொருத்தர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நேம் குமார்னு கொடுக்குறீங்க. என்ன ஆகும்னா வேரி ஆகும். வேரியபிள்னால் அதனால தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்போ அப்டேட் பண்ணிக்கும். அப்போ உள்ளதுக்கு அது ஓகேவா? இதுதான் வேல்யூ. நவ் லெட் அஸ் அசைன் எ வேல்யூ டு ஈச் ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ். இப்படி தான் நம்ம வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸை அசைன் பண்ணுறோம். வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது மெமரியில் ஸ்டோர் ஆகும், அல்லது உங்களோட கேஷ் மெமரி, ஹார்ட் டிஸ்க் கேஷ் மெமரி இதில் கூட ஸ்டோர் ஆகலாம். பாருங்கள், இதான் அந்த டேப்லெட் கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த above example the values assigned to the 5 different variables are called data. சொன்னா இது தான் டேட்டா. நீங்கள் கொடுத்ததை அப்படியே அது வச்சிடுச்சு, அதை அப்படியே எடுத்துக்கிடுச்சு. அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக்ட். இது நீங்கள் பொய்யா கொடுத்தீங்களா இதை கொடுத்தீங்களான்னு தெரியாது. நீங்கள் கொடுத்த டேட்டாவை அப்படியே ராவாக சேவ் பண்ணிடுச்சு. இதுதான் டேட்டா. when the above data is processed, we get an information. Rajesh is 16 years old, studying in class 11th, has scored 65 marks in computer science subject. வந்துட்டீங்களா? கரெக்டாக வந்துடுச்சா? இதுதான் ப்ரோக்ராமிங். இது ரா டேட்டா. இந்த டேட்டாவை இதை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ராஜேஷ் 16x1 65 கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, யூசர் படிக்கிற விதமாக இதை மாற்றுறோம். ராஜேஷ்ங்கிறவன் 16 இயர்ஸ் ஓல்டு, அவன் 11வது படிச்சிருக்கான், அவன் படிச்சுட்டு இருக்கான். அவனோட ஸ்கோர் பண்ண மார்க் என்ன? 65. எந்த சப்ஜெக்டில்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில். இதை நம்ம விவரித்து பண்ணி உங்கள்கிட்ட யூசர்கிட்ட ரெஸ்பான்சிவாக காட்டுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங். புரியுதா? இதுக்கு தான் இங்கே தான் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு தேவைப்படுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் டேட்டா ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். இந்த சாப்டர்லேருந்து நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் அடிமட்டமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஒரு விஷயம் டேட்டா ப்ரோக்ராமிங் எல்லாமே. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.